கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் நின்று வண்ணமாக பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்திலே 618வது பாடல் மற்றும் 617வது பாடல். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் என்ற பாடலையும், விடுதலை நாயகன் வெற்றி தருகிறார் என்கிற பாடலையும் நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்திலே 618வது பாடல் மற்றும் 617வது பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.
ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என்னே சுஜீவிக்கிறார், என்னே சுஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அழைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அழைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். தினம் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை விட்டு நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை விட்டு நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். காலம் ஊதி ஜெயிப்பேன், காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும்
எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வல்ல, சாத்தானின் வலிமை வல்ல, அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே. எக்காலம் ஊதி செய்வே, எக்காலம் ஊதி செய்வே. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென். வெற்றியை கொடுக்கிற தேவன். அதாவது ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதி வெற்றி, தேவன் கொடுக்கிற வெற்றி. முதலாவது நல்வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்கிறார். இரண்டாவதாக வெற்றி, மூன்றாவதாக தெய்வீக சுகம், நான்காவதாக ஐஸ்வர்யம். இதனால சேர்ந்தது தான் ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லும்போது இந்த 4 ஆசீர்வாதங்களும் உங்கள் மீது வந்து பலிப்பதாக என்று அர்த்தம். ஆண்டவர் தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லும்போது, ஊழியத்துக்காக அவர் அனுப்பும்போது அவர் ஒரு காரியத்தை சொல்வார். ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் போனோடனே என்ன சொல்லணுமா? அந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாக கடவுது என்று சொல்லணும். அந்த சமாதானம் என்கிற வார்த்தை தமிழில் நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம்? வெறும் ஆவிக்குரிய சமாதானம் அல்லது சண்டை சச்சரவு இல்லாத ஒரு அமைதி அப்படி புரிஞ்சுக்கிறோம். ஆனால் எபிரேய மொழியில் அந்த அர்த்தம் கிடையாது. சமாதானம் என்று சொல்லும்போது ஷாலோம் என்கிற வார்த்தை எபிரேய மொழியிலே
உபயோகப்படுத்துகிறார்கள். அப்போ நம்ம எப்படி ஒருத்தர் பார்த்தோடனே ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம், பிரைஸ் லார்ட் சொல்லுகிறோமோ, அதே போல் அவங்க ஒருவர் பார்த்த உடனே யூதர்கள் என்ன செய்கிறாங்க? சபாத் சாலோம் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா வளமும் பெற்று எல்லா நிறைவும் பெற்று நீங்கள் சமாதானமாய் வாழ வேண்டும் என்பது தான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதைத்தான் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசித்த உடனே, உள்ள நுழைஞ்ச உடனே சொல்கிறார். ஒருவேளை உங்களை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த தேசத்தின் எல்லைக்கு வந்துட்டு, அந்த வீட்டினுடைய எல்லைக்கு வந்துட்டு உங்கள் கால்களில் படிந்திருக்கிற தூசி என்ன செஞ்சிருங்க? உதறி போட்டுட்டு வந்துருங்க, வேற ஒன்றும் சொல்லாதீங்கன்ற. உள்ள நுழையும் போது ஏற்றுக்கொண்டாங்கன்னா சமாதானம்னு சொல்லுங்க. அப்போ அது அவங்க மேலே என்ன செய்யும்? வந்து பலிக்கும். அப்போ அந்த சமாதானம் என்று சொல்லும்போது அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிற வார்த்தை. அல்லேலூயா. நிறைய பேருக்கு அந்த அர்த்தங்கள்லாம் புரியாதனால தான் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக பேசுவாங்க. ஆனால் ஆலயம் கட்டணும், இடம் வாங்கணும், அதுக்கு எல்லாரும் காணிக்க கொடுங்கன்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? ஆனால் பேச்செல்லாம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக பேசுவாங்க, தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக பேசுவாங்க, அதை தவறுன்னு சொல்லுவாங்க. முதல்ல அறிவு இருக்கிற ஜனங்கள் ஒரு நாள் ஆசீர்வாதத்தின் பின்னாடி போக மாட்டாங்க, ஆசீர்வாதத்தை கொடுக்குற தேவன் பின்னாடி தான் என்ன செய்வாங்க? போவாங்க. அல்லேலூயா. ஒரு கவர்மெண்ட்டு நம்ம குடும்பத்துக்கு மாதம் மாதம் ஒரு தொகை கொடுக்குதுன்னா அந்த தொகையின் பின்னாடி நம்ம போக மாட்டோம். யார் பின்னாடி போவோம்? அடுத்து யாருக்கு தான் ஓட்டு போடுவோம்? எந்த கவர்மெண்ட்டு நிறையா நமக்கு செய்யுதோ அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் ஓட்டு போடுவோம். அப்போது உலக பிரகாரமான ஒரு அரசாங்கத்துக்கே எந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கணுன்ற அறிவு நமக்கு இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தர்றாருன்றதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆசீர்வாதத்திற்கு பின்னாடி போவோமா, ஆண்டவர் பின்னாடி போவோமா? அல்லேலூயா. அதனால தான் ஜனங்களை முட்டாளாக நினைக்கக்கூடாது. நிறைய ஊழியர்கள் அப்படி நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிற வார்த்தை ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணால் ஜனங்க கெட்டு போயிடுவாங்கன்றாங்க. கிடையாது. ஆசீர்வாதத்தை ஒழுங்காக பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ ஆசீர்வாதத்தில் 2வது பகுதியான வெற்றியை தேவன் உங்களுக்கும் எனக்கு என்ன செய்கிறார்? அவர் தருகிறார். அப்போ தோல்வியை நம்ம அடைய மாட்டோமா அப்படின்னா, நாம் சில நேரங்களில் தோற்று போகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அது தோல்வி இல்லை. ஏன்னா தோல்வி என்பது ஒரு ஆட்டத்தினுடைய முடிவில் வர்றது, இடையில வர்றது இல்லை. அதுதான் ஒரு போதகர் ரொம்ப அழகாக சொல்வார். ஒரு நம்முடைய வாழ்க்கை பாதை என்பது ஒரு பாக்ஸிங் ரவுண்ட்ஸ் மாதிரி. ஒரு 15 ரவுண்டு இருக்குது அப்படின்னா நாம் எதிரியை ஒரு 6 ரவுண்டு அடித்து வீழ்த்திடுறோம். ஒரு 2 ரவுண்டில் எதிரி நம்மளை என்ன செஞ்சிடறான்? அடித்து நம்மளை வீழ்த்திடுறான். அப்படின்னா அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம் இல்லை. 6 ரவுண்டு நம்ம எதிரி அடித்ததுனால நாம் ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம் இல்லை. 15 ரவுண்டும் விளாண்டு 15வது ரவுண்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் என்னது? அவங்க தான் ஜெயித்தவங்க. அப்போது வாழ்க்கை பாதையில் தேவன் ஏற்கனவே பிசாசை சிலுவையில் அவனுடைய தலையை நசுக்கியிருக்கிறார். அப்போது நசுக்கி அந்த வெற்றியை நமக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நம்ம என்ன செய்திருக்கிறார்? நீங்கள் யுத்த களத்தில் நில்லுங்கிறார். ஏன்னா வெற்றி என்னுடையது, அதை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? அதை தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ வெற்றியை கொடுக்கிற தேவன், அவர் விடுதலையை கொடுக்கிற தேவன். ஆகையினால தான் அவரை கொண்டாடி பாடுறோம். பாட பாட இதுவரை வராத வெற்றிகள் கூட என்ன செய்யும்? குடும்பத்தில் வந்துடும். அல்லேலூயா. வெற்றிக்கு முக்கியமான காரணம் தேவன் கொடுக்கிற ஐடியாஸ், யோசனைகள். அல்லேலூயா. அந்த யோசனை, தேவ ஆலோசனையை நாம் பெற்று அதன்படி வாழ்க்கையில் நடத்தும் போது தோல்வியின் பாதைக்குள்ளே என்ன செய்ய மாட்டோம்? நாம் உள்ளே போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. தேவ ஆலோசனை, ஒவ்வொரு காரியத்தில் தேவ ஆலோசனையை பெற்று பெற்று நாம் போய்கிட்டே இருக்கும்போது தோல்வி நம்ம கிட்ட என்ன செய்யலாம்? வரலாம். ஆனால் நம்ம என்ன செய்ய முடியாது? அணுக முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் யோசனைகள் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, வாயில் என்ன வச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. யோசனைகள் அவர் எப்படிப்பட்டவர்? பெரிய தேவன். அப்ப நன்மைகளை செய்கிற தேவன். நன்மையை சுதந்திரிக்கணும்னா வாயை திறந்து பேசணும். எதை பேசணும்? கர்த்தர் நல்லவர்ன்றதை பேசணும், தேவனுடைய வசனத்தை பேசணும். கண்டது கிடையாத வாயை திறந்து பேசிட்டு இருக்கிறது இல்லை, புறணி பேசிட்டு இருக்கிறது இல்லை. அதற்காக நீங்கள் நான் அழைக்கப்படலை. மற்றவர்களை குறித்து குறை பேசுவதற்காக நீங்கள் நான் அழைக்கப்படலை. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை போல பேசுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை போல நடக்கிறதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். 841வது பாடல், 641வது பாடல், கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில். யோசனையில் பெரியவர், ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவர். ஏன்னா வெறும் யோசனையில் பெரியவராக இருந்தால் மட்டும் பத்தாது, நல்லவராக இருந்தால் மட்டும் பத்தாது, எல்லா செயல்களையும் செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் நல்லவரேன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறோம்? வல்லமை உள்ளவரே. அதான் வல்லவரே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பாடல் நம்ம எல்லாரும் தேவனை
அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்தவர்களாய் நம் தேவனை ஆராதிக்கலாம். செயல்களிலே
தினம்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை தினம்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை
நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மண்டை வருகிறோம் பிதாவே. உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை புகழ்ந்து பாட தேவன் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே இந்த தாளந்துகளுக்காகவும் இந்த ஆண்டவரே இந்த பாக்கியத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, திருத்துவ தேவன் மகிமைப்பட வேண்டும். கர்த்தாவே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் ஆராதித்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களையும் தேவன் தாமினே அவர்களுக்கு அருள் செய்வனுமாய் ஜெபிக்கிறோம். நன்மையானவைகளாக மாற்றி கொடுங்க, ஆசீர்வதியும். மீதியான பகுதிகளை பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆட்கொண்டு வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.